ஒரு தேவதை அவர் கண்ணு முன்னாடி தோன்றுனாங்க. நீங்க எனக்கு கொண்டு வந்த சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்தாங்க நீங்க கேட்ட அந்த மந்திர தொப்பி. விஜயகுமாருக்கு தேவதை தொப்பியை கொடுத்தோன்னு ரொம்பவே சந்தோஷம். உடனே நான் கேட்ட தொப்பியை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. உடனே தேவதை இந்த தொப்பிய நல்லதுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அப்படியே மறைச்சிட்டாங்க. தொப்பியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினாரு விஜயகுமார். அம்மா சொன்னபடியே நமக்கு இந்த தொப்பி கிடைச்சிருச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காட்டுல இருந்து விஜயகுமார் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்து காட்டுல நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. தேவதையை பார்த்தது, தேவதை அவருக்கு தொப்பி கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் அம்மா கிட்ட சந்தோஷமா சொல்லி முடிக்கிறாரு. விஜயகுமாரும் அம்மாவும் வீட்டுக்குள்ள வராங்க. விஜயகுமார் தொப்பிய கட்டில் மேல வச்சுட்டு சுத்தி முத்திலும் பாக்குறாங்க, யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இல்லைன்னு சொன்னோடனே அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயகுமார், இது மந்திரம் வாய்ந்த தொப்பி, இதை நம்ம பாதுகாப்பா பயன்படுத்தணும். இந்த தொப்பியை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்ககிட்ட சொல்றேன், தெளிவா கேளு. இந்த தொப்பிய தலைக்கு மேல